Hi viewers, welcome to Simple Ma YouTube channel. இன்னைக்கு நம்ம MS Excelல remove duplicate, sort and advanced sorting பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்ல நிறைய வந்து வேல்யூஸ்லாம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. இதுதான் நான் டூப்ளிகேட்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த காலமை வந்து ஈஸியாக இங்கே கிளிக் பண்ணாலே செலக்ட் ஆகிடும். அப்புறம் மேலே இங்கே டேட்டா டேப் இருக்கு இல்லையா, இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. 28 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்ட். இப்போ 154 யூனிக் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே இந்த மெசேஜில் வந்து வருது. இங்கே வந்து ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி இதை சார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங்ன்றது இங்கே பாருங்கள், A to Z அப்புறம் Z to A, ஐ மீன் அசெண்டிங் டு டிசெண்டிங் டு அசெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த காலமை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு அசெண்டிங் டு டிசெண்டிங் வேணும்னா இங்கே இது கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசெண்டிங் டு அசெண்டிங்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் இன்னும் நோட்டி பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் சார்ட். இப்போ நம்ம அட்வான்ஸ்ட் சார்ட்டிங்கை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளில் PO நம்பர், வெண்டருடைய ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம அட்வான்ஸ்ட் சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் கண்ட்ரோல் A, அதாவது நீங்கள் இந்த டேபிளில் எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த காலம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். A காலம் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ABC இந்த 3 காலமும் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே சார்ட் பை ட்ராப் டவுனை வந்து கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி, ஐ மீன் எந்த காலம் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இப்போ PO நம்பர் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அதிலிருந்து நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த PO நம்பர் பேஸ் பண்ணி இந்த 2 காலமும் சார்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்து சார்ட் பண்ணுறேன். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நம்ம இப்போ. ஸோ இந்த மாதிரி சார்ட் ஆகும். இதுதான் வந்து அட்வான்ஸ்ட் சார்ட்டிங். இந்த வீடியோ மூலிமா கற்றுக்கிட்டதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.